ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நிறைய பேர் 5 லட்சம் இருக்கு, ஒரு 4 லட்சம் இருக்கு, புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஐடியா இருந்தால் சொல்லுங்க, இல்லைனா ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாமா, ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. டோன்ட் வரி, மற்றவங்கள மாதிரி நான் காசு வாங்கிட்டு இந்த ஐடியா சொல்ல போகிறதில்ல, ஃப்ரீ தான். பட் நீங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஃபீ, சரிங்களா? அண்ட் நான் எந்த ஃப்ரான்ச்சைஸையும் எடுக்க சொல்ல போகிறதில்ல, இது எனக்கு வந்த ஒரு ஓன் ஐடியா, அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ ஸ்டார்ட் அப் எபிசோட் 1 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளமை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் சுகர் கன்சம்ஷன். எங்கே பார்த்தாலும் டீ கடை, எங்கே பார்த்தாலும் ஒரு டீ ஃப்ரான்ச்சைஸ், ரோட் மில்க் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் ஜூஸ் ஷாப் வேறு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நமக்கு தெரியாமல் நம்மளே நிறைய சக்கரை கன்சியூம் பண்ணுறோம். அக்கார்டிங் டு மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன், நம்ம சதர்ன் ஸ்டேட்டில் தான் டயபிட்டிஸ் பேஷண்ட் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் இன்க்ரீஸ் பேர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜூஸ் ஷாப், டீ ஷாப்ஸ் அண்ட் காஃபி ஷாப்ஸ் தான். இது பார்த்தாதுன்னு அங்கங்கே ரோஸ் மில்க் ஃப்ரான்ச்சைஸ், டீ ஃப்ரான்ச்சைஸ்னு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிப்பது நம்மளுக்கே தெரியல. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா தான் நம்ம நோ சுகர் கேப்னு ஆரம்பிக்க போறோம். நோ சுகர் கேப்னு சொன்ன உடனே ஏதோ கெமிக்கலோ இல்லை சுகர் ஃப்ரீ டேப்லெட்டோ யூஸ் பண்ண போறோம்னு நினைக்க வேண்டாம். நம்ம யூஸ் பண்ண போறது நேச்சுரலா கிடைக்கிற ஒரு பிளான்ட் தான், சரிங்களா? நீங்க ஸ்டீவியா இல்லைன்னா சீனி துளசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா உங்க வீட்டுக்கு கிட்ட இருக்கிற நர்சரியில போய் கேளுங்க, அவங்க தருவாங்க. அதுல இருக்கிற ஒரு சின்ன இலையை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அந்த செடியோட ஒரு இலை 1 ஸ்பூன் சர்க்கரைக்கு சமம்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி அந்த நோ சுகர் கேப்னு ஆரம்பிச்சீங்கன்னா டீ, காஃபி, ஜூஸ் எல்லாமே சுகருக்கு பதிலாக இந்த சீனி துளசியை வச்சு போடலாம். அண்ட் இதனால மற்ற கடைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டீவியா இல்ல சீனி துளசிக்கு இன்னொரு பேர் இருக்கு. இது வந்து கேண்டி லீஃப்னு கூட சொல்றாங்க. அண்ட் இதை கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணா ஈவன் கஸ்டமர் இதை விரும்பி குடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சுகர் யூஸே பண்ணாததுனால, சுகருக்கு ஆல்டர்னேட்னால டயபெட்டிஸ் பேஷண்ட் விரும்பி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த உடம்பு குறைக்கணும், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக வராங்க பாத்தீங்களா, அவங்களும் உங்க கடையை தேடி வந்து சாப்பிட நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நான் ஏன் நோ சுகர் கேஃப்னு ஆரம்பிக்க சொல்றேன்னா, வின்டர் சீசன்ல உங்களுக்கு வந்து டீ அண்ட் காஃபி நல்லா சேல் ஆகும், சம்மர் சீசன்ல உங்களுக்கு ஜூஸ் சேல் ஆகும். அதனால உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு வந்து போட சொல்றதுக்காக தான் உங்களுக்கு நோ சுகர் கேஃப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். இதுக்கு பெரிய அளவில் நீங்க செலவு பண்ண வேண்டாம். பட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனி துளசி ஈஸியாக கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அது நீங்க எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா அதை நீங்களே கல்டிவேட் பண்ணா இன்னும் லாபம் பார்க்கலாம், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறையன்னு சொல்றாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதை நீங்க டயட்டுக்கு எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண உதவும், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். பட் அதே மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு, அதுவும் நீங்க பார்த்துக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதுக்கு தேவையான ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்க வாங்கணும். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி ஷாப் சும்மா எங்க போட்டாலும் ஓடாது, ப்ராப்பரான லொகேஷனை பார்த்து போடணும், அப்பதான் கடை ஓடும். அதுவும் இல்லாம நீங்க மற்றவங்கள மாதிரி இந்த ஜூஸ் அண்ட் டீ வந்து சுகர்ல போடாம இந்த சீனி துளசியில போடுறதுனால கஸ்டமர் நிறைய உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அண்ட் ஐடியா நல்லா இருக்கு அண்ட் காசு இருக்குன்னு சொல்லிட்டு பிசினஸ்ல இறங்க வேண்டாம். உங்களுக்கோ இல்ல இந்த பிசினஸ் சேர்ந்து பண்ண போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஸ்கில் செட் இருக்கான்னு பார்த்துட்டு இறங்குங்க. நான் சொன்ன பிசினஸ் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட வியூஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். See you in next video. Until then, take care. Bye bye.